டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது பஞ்சவட்டியில் அபியாஸ் இருக்குது. அபியாஸ்ன்றது வந்து உங்களுக்கு எக்ஸாமில் வந்து இஆர்சி மாதிரி வரும். இது வந்து 8 மார்க்ஸ்க்கு கேட்பாங்க. ஸோ நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து இதில் ஆக்சுவலி புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் பாருங்கள், அப்படியே கண்டினியூஷனாக பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக 25 இஆர்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இஆர்சியில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு 15 இஆர்சி வந்து தரோ பண்ணிக்கோங்க. அதாவது இந்த லைனுக்கு இந்த லைன்லேருந்து இந்த லைன் இருக்கு இல்லையா, ஸோ இது எந்த லைன் யார்கிட்ட கான்வெகேஷன் பண்ணியிருக்கா, ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 15 படிச்சிட்டிங்கனாலே ஷுவராக உங்களுக்கு சாய்ஸ் வச்சு தான் கேட்பாங்க. ஸோ இது எக்ஸாமில் வந்து உங்களுக்கு 8 மார்க்ஸ் வரும். ஸோ சாய்ஸ் வச்சு தான் கம்பல்சரி கேட்பாங்க. ஒன்று ஃபஸ்ட்டு 15லேருந்து இல்லைனா லாஸ்ட்டு 15லேருந்து ஆப்ஷனாக வரும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு 15லேருந்து படிச்சிட்டிங்கனாலே கம்பல்சரி அது ஒன்று நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இதை அட்லீஸ்ட் வந்து இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் எக்ஸாமில் அட்டன் பண்ண முடியும். பிகாஸ் இது எதுக்குன்னா 8 மார்க்ஸ், ஒரு எஸ்ஏக்கான மார்க் வந்து உங்களுக்கு இந்த இஆர்சியில் இருக்குது. ஸோ ஈஸியாகவே நம்ம மார்க் எடுக்க முடியும். ஸோ டோன்ட் ஃபர்கெட், இது 1 to 15 இஆர்சி வந்து நம்ம நல்லா தரவு பண்ணிடணும். இதை தரவு பண்ணுறது மீன்ஸ் என்னென்னா, நீங்கள் மக்கப் பண்ண வேண்டாம். இப்போ நான் நடத்துகிறேன் இல்லையா, சரித்திர சித்ரன் அண்ட் தென் டிப்பனியா, ஸோ அந்த ஸ்டோரிக்குள்ளேருந்து தான் உங்களுக்கு இந்த இஆர்சி கேட்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஸ்பெஷலாக படிக்க வேண்டாம். இந்த ஸ்டோரியே உங்களுக்கு இதுக்குள்ளே வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இது எந்த லைனு யார்கிட்ட சொன்னாங்கன்றது மட்டும் நீங்கள் ரெஃபர் பண்ணிட்டாலே யூ கேன் ஏபிள் டு ஆன்சர். அதுக்கான கண்டென்ட் வந்து நீங்கள் எழுதிடலாம். ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட் சரித்திர சித்ரன். ஸோ இது வந்து இதே மாதிரி இதில் 4 டாபிக்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ இந்த 4 டாபிக்ஸில் நீங்கள் ஃபஸ்ட்டு 2 நீங்கள் நல்லா தரவு பண்ணிட்டாலே இதுலேருந்து கம்பல்சரி ஒன்று வந்து உங்களுக்கு வந்துடும். இது நான் வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன். லக்ஷ்மண்கி மனோதர்ஷாவும் சூர்பனகாக்கா சரித்திர சித்ரன் என்னோடய பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணிக்கோங்க, விஜயரத் உத்ராதில். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டிப்னி. ஸோ இந்த சரித்திர சித்ரன் உங்களுக்கு 15 மார்க்ஸ்க்கு வரும் எக்ஸாமில், ஓகேவா. ஸோ சாய்ஸ் இருக்கும், 1 அட்டன் பண்ணணும். ஸோ 15 மார்க்ஸு. அண்ட் தென் டிப்னியாக பார்த்தீங்க அப்படின்னா இது 10 மார்க்ஸ்க்கு உங்களுக்கு வரும். ஸோ அதே கான்செப்ட் தான் இதில் டோட்டலாக 4 கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு 2 நல்லா தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமில் இந்த ஃபஸ்ட்டு 2லேருந்து ஒரு கொஷின் வரும், இந்த லாஸ்ட்டு 2லேருந்து ஒரு கொஷின் கேட்பாங்க. ஸோ அப்போ ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம், இதுலேருந்து 1 அட்டன் பண்ணிடலாம். இது இம்பார்ட்டண்ட் எஸ்ஏவும் கூட இந்த ராம் சீதான்றது. ஸோ அதனால் நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு 2 எஸ்ஏவை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இது ஸ்டோரி தான், நீங்கள் ஈஸியாக ஓனாகவே எழுதலாம் ரீட் பண்ணிட்டீங்கனாலே. ஸோ நீங்கள் உங்களால் எல்லாமே படிக்க முடியும்னாலும் நீங்கள் 4மே படிச்சிட்டிங்கன்னா இன்னும் பெட்டர். ஸோ இதுலையுமே வந்து சரித்திர சித்திரம் நீங்கள் படித்தாலே ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த 4மே என்னால் படிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க கம்பல்சரி படிச்சுக்கோங்க. இல்லை எனக்கு அந்த கொஞ்சம் மேம் எனக்கு எல்லாமே படிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்றவங்க இந்த சாய்ஸ் வச்சு படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து டிப்னியில் ஃபஸ்ட்டு டாபிக் நம்ம போய் பார்க்கலாம். பஞ்சவடிக்கு ஆதார் பர் ராம் கா சரித்திர சித்ரன் கீஜியே. ஸோ இதில் வந்து நம்ம ராமர் பற்றியான அவங்களோட கேரக்டர் என்ன, அவரோட ஃபீச்சர்ஸ் என்னன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே இன்ட்ரொடக்ஷன் எழுதுவோம் இல்லையா, பிரஸ்தாவனா. ஸோ பிரஸ்தாவனா பஞ்சவடி ராஷ்டிரகவி மைதிலீஸ்வரன் குப்துக்கா கண்ட காவியகை. அதாவது பஞ்சவடி வந்து இந்த நேஷ்னல் போயட் மைதிலீஸ்வரன் குப்தனுடைய கண்ட காவியம், அதாவது அத்தியாயம் பார்ட்டாக வர்றது, அதாவது பார்ட்டாக அதை பிரித்து வந்து காவியங்கள் எழுதுவாங்க. இஹ ராமாயண்கி ஏக் கடி ஹை. இது வந்து இந்த ராமாயணத்தில் ஒரு பாட்டு. இஸ் கண்ட காவியக்கே அனுசார் ஸ்ரீராம் கா சரித்திர சித்ரன் தியா ஜாத்தா ஹை. ஸோ இந்த கண்ட காவியத்துக்கு அக்கார்டிங் டு திஸ் அப்படி அனுசார் அப்படின்னா அக்கார்டிங் டு. ஸோ இந்த கண்ட காவியத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்ரீராமருடைய சரித்திர சித்திரம் வந்து இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு அவரோட ஃபஸ்ட்டு ஃபீச்சர் என்னன்னு பார்த்தோன்னா ஆஞ்ஞாகாரி புத்திர. ஆஞ்ஞாகாரினா கீழ்ப்படிதல் உள்ள ஒரு மகனாக எப்படி இருக்கிறாரு, ஒபீடியன்ட் சன். கைகேயி ने राजा दशरथ से वर मांगा कि 14 साल तक राम को वनवास करना था. அதாவது இங்கே ஆக்சுவலி கைகேயி வந்து தசரத் வந்து கைகேயிக்கு 2 வரம் வந்து கொடுத்துருப்பாரு. பட் அந்த வரத்தை வந்து கைகேயி ஃபஸ்ட்டு கேட்க மாட்டாங்க. ஸோ தசரத் வந்து அந்த வரத்தை கொடுத்துட்டதுனால கைகேயி வந்து இவர் சிம்மாசனத்தில் வந்து யாரை வந்து உட்கார வைக்கணும் அந்த டிசைட் பண்ணுற டைமில் கைகேயி வந்து அந்த 2 வரத்தை வந்து பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ எப்படி பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னா தசரதசே வர் மாங்காக்கி, அதில் அந்த 2 வரத்தில் ஒரு வரம் என்ன கேட்குறாங்க அப்படின்னா 14 சால் தக், அதாவது 14 இயர்ஸ் வரைக்கும் ராம்கோ வனவாஸ் கர்னாகே, ராமரை நீங்கள் வனவாசத்துக்கு அனுப்பணும், அதாவது காட்டுக்கு அனுப்பணும். ஸோ 14 வருஷம் ராமர் வந்து காட்டில் இருக்கணும் அப்படின்றது ஒரு வரமாக கேட்டுட்டாங்க. ஏன்னா தசரத் வந்து இதை மறுக்க முடியாது இல்லையா. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வரம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை திருப்பி வாங்க மாட்டாங்க. யஹ சுன்க தசரத் மூர்ச்சித் ஹோ கயே தே. ஸோ இதை கேட்ட உடனே தசரத் என்ன ஆகிட்டாரு, ரொம்ப அது ஷாக் ஆகிட்டாரு.
ஒரு மாதிரி அன்கான்ஷியஸ் ஆகிட்டார், என்ன எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபிர் பி இருந்தாலும் ஸ்ரீராம் இசே अपने पिता की आज्ञा मानकर वनवास के लिए निकल पड़े. ஸோ இருந்தாலும் ஸ்ரீராமர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய அப்பாவினுடைய கட்டளையை ஏற்று, ஆஞ்ஞா அப்படின்னா ஆர்டர், கமாண்ட். ஸோ கமாண்ட் அக்செப்ட் பண்ணிட்டு வனவாஸ்கேலியே காட்டுக்கு போகிறதுக்கு நிக்கல் படே நாட்டை விட்டு வெளியே வந்துட்டார். கவி இஸ் சம்பந்தமே பூர்வாபாஸ்மே பத்தாத்தா ஹே. ஸோ இதை இது ரிலேட்டடாக இந்த பூர்வாபாஸ்ன்ற பேராகிராஃபில் கொடுத்துருக்குறாரு. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபீச்சர் என்ன அப்படின்னா பிரியபாயி, அதாவது அன்புள்ள பிரதராக, ஒரு பாசமுள்ள பிரதராக, எப்படி அண்ணனாக எப்படி இருக்கிறாரு. ஸ்ரீராம் வன ஜானே லகேத்தோ, ஸ்ரீராம் காட்டுக்கு போக தயாரிட்டு இருக்கும்போது உனக்கு சோட்டே பாயி, அவருடைய சின்ன தம்பி இருக்காங்க இல்லையா, சோட்டே பாயி, அதாவது யங்கர் பிரதர், லக்ஷ்மண் பி உன்கே சாத் ஜானே லக்தே ஹே, லக்ஷ்மணனும் அவரோட சேர்ந்து போகிறதுக்கு தயாராகிட்டார், ரெடி ஆகிட்டார். ஈஸ் பர் ஸ்ரீராம் லக்ஷ்மண் கோ ரோக்கத்தே ஹே. ஸோ ஆனால் இது விஷயமா ஸ்ரீராம் என்ன பண்ணுறாரு, லக்ஷ்மணனை ஸ்டாப் பண்ணுறாரு, இல்லை நீங்கள் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. லேக்கித், ஆனால் லேக்கின்னு சொல்லலாம், இல்லை லேக்கித்னால சொல்லலாம். லக்ஷ்மண் நஹி மானத்தே ஹை, ஆனால் அதை யார் அக்செப்ட் பண்ணிக்கல, லக்ஷ்மணன் அக்செப்ட் பண்ணிக்கல, இல்லை நானும் வருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. इस पर ஸ்ரீராம் லக்ஷ்மண் கோ अपने साथ ले जाते हैं. ஸோ அதனால் லக்ஷ்மணன் அதை ஏற்றுக்காதனால என்ன பண்ணுறாரு, ஸ்ரீராம் லக்ஷ்மணனை தன்னோட காட்டுக்கு கூட்டிகிட்டு போய்ட்றாரு. நெக்ஸ்ட்டு பிரஜாவத்சல் அப்படின்னா மக்கள் நாயகனா, மக்களுக்கு பிடித்த ஒரு அரசராக எப்படி ராமர் இருக்கிறாரு. ஜங்கல் மே ராத்துக்கோ லக்ஷ்மண் ஜாகே ஹுயே ஹை, அதாவது காட்டில் நைட்டில் லக்ஷ்மணன் ஜாகே ஹுயேனா முழிச்சிக்கிட்டே இருக்கான், தூக்கமே வரல அவனுக்கு. ஜாகே அப்படின்னு அவன் முழிச்சிட்டு இருக்கிறது. வே அப்பனே தில்மே சோச்சத்தே ஹைக்கி, அவன் தன்னுடைய மனசில் என்ன சோச்சத்தேனா திங்க் பண்ணுறது இல்லையா. ஸோ தன்னோட மனசில் என்ன திங்க் பண்ணுறான், பாயி ராம் ராஜ்பத்துக்கோ சுக்போகுக்கா சாதன் நஹி மானத்தே ஹை, அதாவது பாயி ராம் ராஜபத்துக்கோ அந்த ராஜ பதவியில் இருக்கிற அந்த சுகபோகங்களை ஒரு சுகபோகுக்கா சாத நகிமானத்தே. ஸோ அந்த சுகபோகத்தை ஒரு பொருளாகவே அவர் மதிக்கலை, அதுக்கு எந்த மதிப்பும் கொடுக்கல அந்த ராஜ பதவிக்கு. அதுதான் பத்துனா பதவி, போஸ்ட்டு. வே பிரஜா கி பலாயி கே லியே ஹி ராஜே பனேங்கே, அவர் எதுக்காக அந்த ராஜ பதவி ஏற்றுக்கிறது கூட ஃபஸ்ட்டு தயாராக இருந்தாருன்னா மக்களுடைய நலனுக்காக. அதுதான் பிரஜா அப்படின்னா பீப்புள், பலாயி அப்படின்னா அவங்களோட நன்மை, பெனிஃபிட்ஸ்க்காக தான் ராஜா பனேங்கே, ராஜாவாக ஆகிறதுக்கே ஒத்துக்கிட்டாரு. ஆனால் பிரஜா கி பலாயி மேம் லகே ரஹத்தே சமய் பாயிராம் ஸ்வஜனோ கோ பி பூல் ஜாயேங்கே, அதாவது பிரஜா கி பலாயி மேம் லகத்தே, அதாவது மக்களுடைய நலனிலேயே கான்சன்ட்ரேஷனாக இருக்கிற லகே ரஹத்தேன்னா அதிலே இன்வால்மெண்ட்டோட இருக்கிற டைமில் பாயிராம் என்ன பண்ணுறாரு, அண்ணன் ராமர் ஸ்வஜனோ கோபி பூல் ஜாயங்க, தன்னையே எல்லாத்தையும் மறந்துடுவார், தன்னுடைய சுக துக்கங்களை மறந்துடுறாரு. பாயிராம் லோகோபகார் மேம் ஹி வியஸ்த் ரஹேங்கே, பிரதர் அண்ணன் ராமர் லோகோபகாரன், அது மக்களுக்கு உதவி செய்யறதுலேயே வியஸ்த் அப்படின்னா பிஸியாக இருக்கிறாரு. வியஸ்த் ரஹேங்க அப்படின்னா எப்போவுமே அவர் மக்களுக்கு நன்மை செய்யறதுலேயே பிஸியாக இருக்கிறாரு. ஸோ இதை தான் உங்களுக்கு இந்த பாடலில் கொடுத்துருக்காங்க. அவர் ஆரியக்கோ ராஜ்யபார்த்தோ வே பிரஜார்த்திஹி தாரேங்கே, அதாவது அவருக்கு ராஜ பதவி இல்லைனாலும் ராஜ்யத்தில் இருந்தாலும் இல்லைனாலும் அவர் மக்களுடைய நலனுக்காக தான் வாழ்வார். வியஸ்து ரஹேங்கே, எப்போவுமே அதிலே மட்டும்தான் தன்னுடைய முழு இன்வால்மெண்ட்டோடு இருப்பார், பிஸியாக இருப்பார். ஹம் சப்கோ பி மானோ விவஷ் விசாரேங்கே, நம்ம எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு பர்சனாக இருக்கிறாரு. ஜங்கல் மேம் மங்கள், காட்டில் எப்படி மங்கள் அப்படின்னா நன்மை இருக்குது. ஸோ இவர் காட்டுக்கு போனாலும் எப்படி அது நன்மையாக மாறி இருக்குது. லக்ஷ்மண் மண்மேம் சோச்சுதா ஹைக்கி, லக்ஷ்மணன் தன்னோட மனசில் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, சோச்சுதானே என்ன திங்க் பண்ணுறான்னா, பாயிராம் ஜஹாங் ரஹத்தே ஹை, அது ராமர் எங்கெல்லாம் இருக்கிறாரோ வஹாங்கே லோகோங், அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே ரக்ஷா கர்த்தே ஹை, எப்போவுமே அவர் பாதுகாப்பாக இருக்கிறாரு. ரக்ஷானா ப்ரொடெக்ஷனாக அதாவது மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாரு. அப் வே ஜங்கல் ஆயே ஹை, எப்போ அவர் காட்டுக்கு வந்தாரோ தோவே யஹாங்கே ஷாஷக் ஹை, இங்கேயும் அவர் அவருடைய ஆட்சி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஷாஷக் அப்படின்னா ரூலிங். இஸ்லியே யஹாங்கே ரிஷி முனி ஆதி டர்கே பினா ரஹத்தே ஹை. ஸோ அதனால தான் இங்கேனா யஹாங்னா என்னது, ஜங்கலில் இருக்கிற ரிஷிகளும் முனிவர்களும் ஆதி டர்கே பினா வித்தவுட் ஃபியர், அதுதான் டர்கே பினானா வித்தவுட் ஃபியர், எந்த பயமும் இல்லாமல் அந்த காட்டில் இருக்க முடியுது.
உன்கோ பூரி ஸ்வதந்திரதா ஹை, அவங்களுக்கு அவங்க வந்து எப்பவுமே எப்படி இருக்காங்க, ரொம்ப ஹாப்பியாக சுதந்திரமாக இந்த காட்டுக்குள்ளே நடமாட முடியுது. इस वन के குஹ நிஷாத் ஆதி ஜனோங் சே பி பையா கோ பியார் ஹை, அதாவது இந்த வனத்தில் இருக்கிற குஹ நிஷாத் ஆதி ஜனோங், அதாவது அந்த அந்த மலைஜாதி மக்கள் காட்டுவாசிகள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மக்களுக்குமே பையா கோ பியார் ஹை, அவருக்கு வந்து இவர் ராமரை வந்து ரொம்ப பிடிக்கும். வே உன்கி பலாயிக்கே பாரமையும் சோச்சிதே ரகத்தே ஹே, அவங்களுடைய இந்த ராமர் வந்து இந்த மக்களுடைய நலனுக்காக பற்றியுமே பலாயிக்கே பாரேன்னு அவங்களோட நன்மையை பற்றியுமே சோச்சிதே ரகத்தே ஹே யோசிச்சுக்கிட்டு இருப்பாராம். அதே தான் இங்கே பாடலாக கொடுத்துருக்காங்க. ஜோஹோ ஜஹாங் ஆரிய ரஹத்தே ஹை வஹீங் ராஜ்யவே கர்த்தே ஹே, அவர் எந்த இடத்துல அவர் இருக்கிறாரோ அந்த இடத்துல அவருடைய ராஜ்யம் வந்து இருக்கும், அதுதான் ராஜ்யவே கர்த்தே ஹே, எந்த இடத்துக்கு போனாலும் அவர் தான் ராஜ்யம் பண்ணுவார். உன்கே சாசன் மே வனச்சாரி சப் ஸ்வச்சந்த் விஹரத்தே ஹை, அதாவது அவருடைய ஆட்சியில் வனச்சாரி சப் ஸ்வச்சந்த் விஹரத்தே ஹை அப்படின்னா, வனச்சாரி அப்படின்னா அந்த வனத்தில் இருக்கிற எல்லாருமே எந்த பயமும் இல்லாமல் நிம்மதியாக ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்றதான் இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்னவா இருக்காருன்னா கருணாமூர்த்தி. கருணாமூர்த்தி இரக்கமுள்ள ஒரு மனிதனாக எப்படி இருக்கிறாரு. ஸ்ரீராம் ஜங்கல் கே பசு பக்ஷியோं का भी ध्यान रखते हैं. ஸ்ரீராமர் வந்து காட்டில் இருக்கிற அனிமல்ஸு பேர்ட்ஸு எல்லாத்துக்கு மேலேயும் வந்து ரொம்ப அன்பாக இருக்கிறாரு. இந்த இடத்துல தியான் ரக்தே ஹைனா ரொம்ப அன்பாக கேர் பண்ணிக்கிறாரு. உன்கி கருணா சப்கேலியே சமான் ஹை, அவருடைய இரக்கம் அவருடைய மனசு வந்து எல்லாரை பொறுத்த வரைக்குமே ஈக்குவல் தான், எல்லாருக்கிட்டையும் ஒரே விதமான அன்பு தான் அவர் செலுத்துவார். இஸ்லியே ஜங்கல் மேம் ஸ்ரீராம் கே சாசன் மேம், அதனால தான் அந்த காட்டில் ஸ்ரீராமருடைய ஆட்சியில் சப் சுகபூர்வக் ஜீத்தே ஹே, எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக எல்லா விதமான வசதிகளோடையும் வாழ முடியுது. उनके अच्छे गुण के कारण सिंह और हिरण एक ही घाट पर पानी पीते हैं. இந்த எவ்வளோ ரொம்ப நல்ல லைன் பாருங்கள். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உன்கே அச்சே குன்கே காரணம், அவருடைய நல்ல குணத்தின் காரணமாக சிங் அப்படின்னா லயன், சிங்கம், அவர் ஹிரண் அப்படின்னா மான், டீர் ரெண்டுமே ஏகி காட் பர் ஒரே குளத்தில் பானி பீத்தேகை தண்ணி குடிக்குதான். அப்போ எந்த அளவுக்கு வந்து ராமர் வந்து விலங்குகள்கிட்டையும் அந்த அன்பை வந்து ஏற்படுத்தியிருக்கிறார் அப்படின்றதே இந்த லைன் வந்து ஒரு மிக சிறந்த ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு மரியாதா புருஷோத்தம், அதாவது மரியாதா புருஷோத்தம்னா ஒரு மதிப்புக்குரிய ஒரு மனிதனாக எப்படி, ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் பர்சனாக எப்படி இருக்கிறாரு. ஸ்ரீராம் சப்கா ஆதர் கர்த்தே ஹே, ஸ்ரீராமர் எப்பவுமே எல்லாருக்குமே ரொம்ப மரியாதை கொடுக்குறவர். அதாவது அவர் எந்த அளவுக்கு உயர்ந்தவராக இருந்தாலும், பெரியவங்க வயசில் பெரியவங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்கள என்றைக்குமே வந்து மரியாதையோடு நடத்துவார். ஆதர் கர்த்தே ஹே, அதுதான் ரெஸ்பெக்ட்ஃபுல், எல்லாருக்குமே ரெஸ்பெக்ட் கொடுப்பாரு. பஞ்சவடி மேம் சப் வே शूर्पणखा को देखते हैं तब उससे उचित व्यवहार करते हैं. அதாவது பஞ்சவடின்ற இதில் பிளேஸில், பஞ்சவடின்றது ஒரு பிளேஸ் இல்லையா, பஞ்சவடி மேம் சப் வே, எப்போ அவர் சூர்பனகாக்கோ தேக்தா ஹை, சூர்பனகா வந்து பார்த்தாரோ தேக்தே ஹை, தப் அப்போ உஸ்ஸே அந்த சூர்பனகை கிட்ட உச்சித் விவகார் கர்த்தே ஹை, நல்ல விதமான விஷயங்கள் மட்டுமே அவர் வந்து பேசினார். உசே அபலா சமஜ்கர் உசே நஹி டாங்டத்தே, அவளுடைய பேட் கேரக்டர் தெரிஞ்சாலுமே, அவளை பற்றி தவறான விஷயங்கள் நிறைய அவருக்கு தெரிஞ்சாலுமே உசே நஹி டாங்டதே, அதை பற்றி அவர் எந்த விதமான எதையுமே திட்டாமல் அவகிட்ட நல்ல விதமாக மட்டுமே பேசினாராம். வே உசுசே பி சாந்தி சே பாத் கர்த்தே ஹே, வே உசுசே பின்னது அவர் வந்து அவங்கக்கிட்ட சாந்தி சே அமைதியான முறையில் தான் அவங்ககிட்டையும் பேசுகிறாராம். தர்மபீரு, தர்மபீருனா எப்படி ஒரு மிக சிறந்த தர்ம பிரபுவாக இருக்கிறாரு. शूर्पणखा श्रीराम को अपना पति बनाना चाहती है. शूर्पणखा வந்து ஃபஸ்ட்டு லக்ஷ்மணனை பார்த்த உடனே லக்ஷ்மணனை விரும்புவா, அதுக்கப்புறம் ஸ்ரீராமரை பார்த்தோடனே ஸ்ரீராமரை விரும்புவா இல்லையா. அப்போது ஸ்ரீராம்கோ அப்பனா பதி, ஸ்ரீராமரை பார்த்தோடனே தன்னுடைய கணவனாக ஆக்கிக்கணும் அப்படின்னு வந்து முயற்சி பண்ணுறா, விருப்பப்பட்டா. ஆனால் ஸ்ரீராம் இஸ் சந்தர்ப்பமே அட்டல் ரஹத்தே ஹே, ஆனால் ஸ்ரீராம் வந்து இந்த சுச்சுவேஷனில் அட்டல் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்னார், ஃபர்மாக, அதாவது தன்னுடைய மனசில் வந்து எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாமல் ஸ்ட்ராங்காக நின்னார். வே ஏக் பத்னி விரதி ஹை, அவர் ஒரு மிக சிறந்த பத்தினி விரதன், அதாவது தன்னுடைய மனைவி சீதாவை தவிர வேறு எந்த பெண்ணையும் பார்க்காதவர். வே ஷூர்பனகாக்கோ சமஜாத்தி ஹைகி, அவர் என்ன பண்ணுறார் ராமர் பொறுமையாக ஷூர்பனகா கிட்ட புரியிற மாதிரி, சமஜாத்தி அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிற மாதிரி என்ன சொல்கிறாரு. எத்தபி மை வன்மேம் ஹோம், நான் என்னதான் காட்டுக்குள்ளே இருந்தாலும் ஃபிர்பி பத்னிக்கே சாத்துகும், நான் என் மனைவியோடு தான் இருக்கிறேன். மேரா பாயி, என்னுடைய பிரதர் தான் அக்கேலா ஹை, தனியாக இருக்கிறான்.
इसलिए वही तुम्हारे யோக்கிய है. அதனால தான் அவன் வேணா உனக்கு பொருத்தமானவனாக இருப்பான் அப்படின்ற மாதிரி, அதாவது லக்ஷ்மண் தான் உனக்கு பொருத்தமானவனாக இருப்பான், ஏன்னா அவன் இந்த காட்டில் தனியாக இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா லக்ஷ்மண் பர் விஸ்வாஸ். ஸோ லக்ஷ்மணன் மேலே எந்த அளவுக்கு அவர் வந்து நம்பிக்கை வச்சுருந்தாரு. ஸ்ரீராம் ஸ்வயங் சம்யமி ஹை அவர் ஜான்தே ஹை கி வாயு லக்ஷ்மண் பி சம்யமி ஹை. அதை ஸ்ரீராமர் என்ன நினச்சிட்டாரு, தான் வந்து எந்த அளவுக்கு ஹம்புளாக அமைதியாக இருக்கிறாங்களோ ஜான்தே ஹைக்கி அவருக்கு என்னவும் தெரியும், லக்ஷ்மணனும் அப்படி அமைதியானவன் அப்படின்றது அவருக்கு தெரியும். உன்கோ விஸ்வாஸ் ஹைக்கி அவருடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா வாயி கிசிபி சுந்தரிப்பர், அதாவது தம்பியும் எந்த ஒரு பெண்ணின் மேலேயும் மோஹித் நஹி ஹோகா, மோஹித் அப்படின்னா எந்த ஒரு பெண் மேலேயும் ஆசைப்பட மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இஸ்லியே சூர்பனகாசே கஹத்தே ஹைக்கி. ஸோ அதனால் அவர் என்ன சொல்கிறார் ராமர், சூர்பனகா கிட்ட என்ன சொல்கிறார் ராமர் அப்படின்னா யதி தும் மேரே பாயிக்கே மண்மே பியார் பைதா கர், ஒருவேளை நீ என்னுடைய பிரதர் மேரே பாயினா எங்கே யாரை குறிக்குதுன்னா லக்ஷ்மணனுடைய மனசில் பியார் பைதா அன்பை நீ வந்து உருவாக்கிட்டினா கர் சகோக்கி உருவாக்க முடிஞ்சா தும்கோ தன்யமானுங்கா நான் உனக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லுவேன். நீ என்னோட தம்பி மனசில் நீ தம்பி மனசை மாற்றி அவனோட அன்பை நீ வாங்கிட்ட அப்படின்னா நான் உனக்கு கண்டிப்பாக தன்யமானுங்கி கண்டிப்பாக நன்றி சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஃபைனலாக இதில் என்ன அப்படின்னு உபசங்கர்னா ஈஸ்தரக், அதாவது இந்த இடத்துல ஏன் சூர்பனகா கிட்ட அப்படி சொல்கிறாருன்னா அவருக்கு தம்பியை பற்றி நல்லா தெரியும், கண்டிப்பாக அவன் வந்து வேறொரு பெண்ணை வந்து நினைக்க மாட்டான் அப்படின்றதுனால தைரியமாக என்ன பண்ணுற சூர்பனகா கிட்ட நீ என்னோட தம்பி தனியாக இருக்கு, என் தம்பி மனசை மாற்ற முடிஞ்சா மாற்றிக்கோ அப்படின்னு சொல்கிறாராம். ஸோ இதுதான் இந்த இடத்துல இந்த ஹெட்டிங்கான பொருத்தமான டைட்டில் லக்ஷ்மண் பர் விஸ்வாஸ். ஸோ அவருடைய தம்பி மேலே இருக்கிற நம்பிக்கையை வந்து இது குறிக்குது. उपसंकार என்னன்னா கன்க்ளூஷன் ஈஸ் तरह ग्राम का चरित्र चित्रण इस काव्य में खूब हुआ है. ஸோ இப்படி தான் ராமனுடைய சரித்திர சித்திரம் இந்த காவியத்தில் ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க. மைதிலீஸ்வரன் गुप्त जी आधुनिक काल के तुलसीदास मालूम पड़ते हैं. அதாவது மைதிலீஸ்வரன் குப்தஜிக்கு இந்த மாடர்ன் காலத்தினுடைய துளசிதாஸை பற்றியும் நல்லாவே இவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த முறையிலுமே இந்த கவிதை வந்து நிறைய கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட உங்களுக்கு வந்து இந்த ராமரோட சரித்திர சித்திரன் முடியுது.